வணக்கம் அஸ்ஸலாமு கைஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோஷாப்பில் ஃபைல் இதில் இருக்க எது இம்பார்ட்டண்டான தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தெரிஞ்ச வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன நம்ம மல்டிமாஸ்டமில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். அந்த ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி பார்த்தா நீங்கள் இந்த நியூ ஓப்பன் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த நியூங்கிற ஆப்ஷன் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது இருக்கிறதுலே மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த நியூ தான். ஸோ இந்த நியூங்கிற கொடுத்துரும். இந்த நியூங்கிற தான் நம்ம ப்ராஜெக்ட் நேம் நம்ம என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் என்ன வேணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சும்மா விட்டுறேன். அடுத்து சைஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறது. இப்போ நம்ம எந்த ஒரு ஃபோட்டோ பண்ணுறதுனாலும் சரி, இல்லை யூடியூப் தம்ப்நெயில் ஃப்ளெக்ஸ் இன்விடேஷன் எது பண்ணுறதுனாலும் சரி, நம்ம இந்த சைஸை மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரெசன்ட் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு நிறையா சைஸஸ் வரும். ஃபோட்டோஷாப் டிஃபால்ட் சைஸ், லெட்டர், லீகல், அப்புறம் 2x3, 6, 4x6 மாதிரி நிறையா சைஸ் இருக்கும். A4, A3 இது மாதிரி. நீங்கள் வேணும்னா இது மாதிரி இருக்கிறது இந்த A4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தனியாக தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுலேயும் சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ், இன்ச்சஸ், சென்டிமீட்டர் எது வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ இன்ச்சஸ் கொடுத்துக்குவோம். அதே மாதிரி இதில் இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்குலாம் நார்மலாக தான் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து 10 கிட்ட அப்படிங்கிற அளவு உள்ள மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அது மாதிரி ரெசல்யூஷன் வந்து 300 கொடுத்துக்கோங்க. 500 கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த RGB, CMYK இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதை பற்றி என்னென்னு பார்த்தா, இந்த மோடுங்க RGBன்னு பார்த்தா ரெட், க்ரீன், ப்ளூ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து 3 கலர். இது வந்து பத்திரிக்கை பண்ணுவாங்க. பட் வந்து எல்லாத்துக்குமே இப்போ CMYK தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து CMYKவே யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற எல்லாத்துக்கும். CMYKன்னு சியான், மெஜெண்டா, எல்லோ, பிளாக். அதுக்கு வந்து கடைசியில் வந்து பீங்கிற ப்ளூ இருக்கனால K வந்து வச்சுட்டாங்க பிளாக்குக்கு. அதனால் அது CMYK. நீங்கள் மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்டுமே CMYKல பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது 4 கலர் மிக்சிங் ஆகி வர்றது. ஓகே, அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ், இது 3 தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. இதில் பார்த்தா இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ், டிரான்ஸ்பரண்ட் இது மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஒயிட் கொடுத்தீங்கன்னா நார்மலாக போக மட்டும் பேக்ரவுண்ட் வரும். பேக்ரவுண்ட் கலர் நம்ம என்ன வேணுமோ கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா நம்ம என்ன கலர் இங்கே இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோமோ அது பேக்ரவுண்ட் கலராக வரும். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இந்த PNG இமேஜஸ் மாதிரி வரும். இப்போ நான் வந்து கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தா அந்த சைஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஓகே, இதான் நியூவில் இருக்குது. உங்களுக்கு தேவையான சைஸை நம்ம கொடுத்து இதில் பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அதில் பார்த்தா ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணிக்க போவோம். இப்போ என்னோட ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதிலேயே நம்ம எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து இது மாதிரி புதுசாக ஃபோல்டர் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணி நம்மள்ட்ட ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு வெளியே இருக்க ஃபைலை உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ஓப்பன் அப்படிங்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரௌஸுங்கிறது நார்மலாக நம்ம சிஸ்டத்தில் இருக்க எங்கே இருக்குங்கிறது அது மாதிரி ஃபைன் பண்ணி ஃபோட்டோஷாப் ரீதியாகவே உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றது. பட் இது அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த தேவை கிடையாது. இது நம்ம ஃபைல் ஓப்பன் இது 2 கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக க்ளோஸ் வந்து டோட்டலாக ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணுறது மாதிரி. சேவ் பண்ணுறது நார்மலாக எப்போதும் போல். இப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் சேவ் பண்ணுறேங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு ஒர்க்கு இல்லாதனால சேவ் பண்ண முடியலை. பட் நீங்கள் ஃபைலில் போய்ட்டு இந்த சேவ் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும் இங்கிற லொக்கேஷன். அதே சேவஸ் அப்படிங்கிற கொடுத்தா அது இங்கே இதே மாதிரி தான் கேட்கும். இங்கே சேவ் ஆகணும் பேர் கொடுத்துட்டு அது PSD ஃபைல்லாம் PSD இல்லை JPEG என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகே, அடுத்த நம்ம அதில் வேறு பார்த்தா இம்போர்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்கேனர் மேலே வச்சு இம்போர்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். பட் இப்போ நம்ம அது தேவையில்லை நம்மளுக்கு. மற்றபடி இதில் வேறு எந்த ஆப்ஷன்ஸும் அவ்வளோவா தேவையில்லையா. மற்றபடி பிரிண்ட் இது மாதிரி நார்மலாக டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. பிரிண்ட் இது மாதிரி நம்ம அடுத்த எக்ஸைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம எடிட் அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி இல்லை நார்மலாக அண்டு ஆப்ஷன், ஸ்டெப் ஃபார்வர்ட், ஸ்டெப் பேக்வர்ட், கட் காப்பி பேஸ்ட் இல்லை நார்மலாக தெரியும் உங்களுக்கு. கட் காப்பி பேஸ்ட் பற்றி எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி நான் கொடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் மற்றபடி இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸ் ஃபைலில் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். மற்றபடி வரப்போகிற வீடியோஸில் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம தேவைப்படுறவங்க மட்டும் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் நம்ம இதை பற்றி கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.